அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி யூஜி பிஆர்டி பிடி தேர்வு எழுதி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரை சென்றுள்ள மாணவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல். இன்று மதுரை கிளைக்கோர்ட்டில் இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. டிஆர்பி தேர்வில் நியமனத்திற்காக. இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 9 சப்ஜெக்டில் 128 கொஷின் தவறுதலாக டிஆர்பி தேர்வு நடத்தியதில் தவறுதல் இருக்குது என்பது தான் இந்த மதுரை கோர்ட்டில் வழக்கு. ஸோ இப்போ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிஆர்பி போர்டு இதுக்கு தகுந்த விளக்கம் அளிக்குமாறு கேட்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணவங்களுக்கு பாதிப்பு வருமா என்றால், இந்த கவர்மெண்ட் கொடுக்கும் தகவலை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும். நாம் 100% சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தள்ளுபடி ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இதில் கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, கவர்மெண்ட் அதுக்கான ரிப்ளை கொடுக்குறதுல சரியாக இருக்குது அப்படின்னா இது இருக்கிறது அப்படியே போட்டுருவாங்க. இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, அதுக்கு அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டுருந்தாலும் இந்த ஆன்சர் அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே கவர்மெண்ட் ஒரு டைம் கொடுத்துருக்கோம். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் இதுக்கான ஆன்சர் வித் ப்ரூஃபோட நீங்கள் சொல்யூஷன் கொடுங்கன்னு சொல்லி. பட் ஆனால் இதில் என்ன அப்படின்னா, கேட்ட கொஷினே தப்பு, எழுதின அத்தனை பேருக்கும் மார்க் போட்டிருக்காங்க. அப்படி போட்டிருக்கப்போ இதில் கோர்ட் எப்படி இதை ஃபைனல் பண்ணும், இவங்களுடைய கவர்மெண்ட்டுடைய ரிப்ளையை பொறுத்து தான் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும். ஸோ அதனால் சர்டிஃபிகேட் எழுதியிருக்கவங்க, வெரிஃபிகேஷன் பண்ணியவங்களுக்கு பயந்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் நியரஸ்ட் மார்க் இருக்கவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 5000 சில்லற வேக்கண்ட் ஸ்கூலில் ஆல்ரெடி டெம்பரரி போஸ்டிங்கில் இருக்காங்க. ஸோ அதனால் கேஸ் போட்டிருக்கவங்க எல்லாத்துக்குமே, அதுக்கு அடுத்தது இது மாதிரி கிளைம் பண்ணியிருக்கவங்களுக்குமே நாங்கள் கொடுக்குறோன்ற மாதிரியும் சொல்லலாம். இதுக்கான ரிப்ளை ப்ராப்பராக இருந்ததுன்னா இந்த கேஸ் வாபஸ் வாங்கிறதுக்கு அவங்கள கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு முடிச்சாலும் முடிக்கலாம். எனிவே ஒரு டைம் எக்ஸாம் நடத்தி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் கொடுத்து அதை மீண்டும் கேன்சல் பண்ணிவிட்டு டிஆர்பியில் பாலிடெக்னிக்கில் மீண்டும் எக்ஸாம் வச்சதும் நடந்திருக்கு. ஸோ எதுக்கும் சாத்தியம் இருக்குது. பட் ஆனால் நம்ம பயந்துக்க வேண்டியதில்லை. இந்த இதை பொறுத்த வரைக்கும் இவங்க ஏற்கனவே தவறாக கவர்மெண்ட் கொடுத்ததுக்கான மதிப்பெண்ணும் போட்டிருக்குறாங்க. அதனால் மீண்டும் எக்ஸாம் வரும் அப்படின்றதுக்கு 100% சான்ஸ் கம்மி தான். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணவங்களுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட்டு சில பேருக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் மீண்டும் ரிப்ளை கொடுத்து இது போடுறதால கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ இது இமீடியட்டாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபைனல் பண்ண உடனே இவங்க ரிசல்ட் விடுறதுக்கு இருந்த நிலையில் இந்த இடைக்கால தடை விதித்துள்ளதனால் கொஞ்சம் ரிசல்ட் போடுறதுக்கு கொஞ்சம் காலதாமம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எழுதியிருக்க அத்தனை பேரும் பயந்துக்க வேண்டியதில்லை. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனவங்களும் பயந்துக்க வேண்டியதில்லை. நியரஸ்ட் இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மீண்டும் கவர்மெண்ட் கொடுக்குற ரிப்ளை பொறுத்து என்ன வரப்போகுது அப்படின்றத அடுத்த ஒரு பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.